ஹாய், வெல்கம் டு சமைத்து மெயில். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகருக்கு பிடிச்ச கம்பு கார கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கம்பு 1 கப், இது நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கருவேப்பிலை சிறிதளவு, காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 1 நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கடுகு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கம்பை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 முறை நல்லா அலசினதுக்கப்புறம் கம்பை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கம்பை அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். பாருங்கள், நல்லா அரைச்சி விழுந்தாச்சு. இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் வேண்டாம், இல்லை சீரகத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இந்த நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தூள் உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பு மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா கம்பு நல்லா அடிப்பிடிக்கும். இப்போ நம்ம தண்ணி பதமாக இருக்கிறது நல்லா கெட்டி பதமாக மாறும். ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே மாறிடும். மாவு பாதி வெந்து வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு நம்ம போட்டதுக்கும் இப்போவும் நல்லா கலர் மாதிரி இருக்குது. இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. பாருங்கள், நல்லா ஒரு முறை பிசைஞ்சுக்கலாம். இதை நம்ம கொழுக்கட்டையும் பிடிச்சிடலாம். பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இதை நார்மல் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம இட்லி தட்டில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையும் எடுத்துக்கலாம். நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சுக்கலாம். இது பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம திறந்து பார்க்கலாம். நல்ல மணமாக இருக்குது. கொழுக்கட்டை இது தயாராகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் சுவையாக இருக்கும். சூடாக இருக்கும்போது லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் பயப்பட தேவையில்லை. விநாயகருக்கு பிடிச்ச கம்பு கார கொழுக்கட்டை தயார். நன்றி. மேலும் சமைத்து மெயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.